ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்ஆர்ஜேரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒமேகா ஒரிஜின்ஸ் கேம் ப்ளே பார்ட் 7 பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு மிஷின் முடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வரணும். இங்கே சைடில் ஒரு போஸ்டர் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இங்கே டீம்மேட் இருப்பார். டீம் ராக்கெட்டோட ஒருத்தர் இருப்பான். அவனை தோக்கச்சின்னா அந்த போஸ்டரை கிட்டே போயிட்டு பட்டன் கொடுத்து நீங்கள் கீழே சீக்ரெட் பேஸ் வரலாம். சரி, எஸ்கேப் ரோப். இங்கே நிறைய போக்கி பால்ஸ் அப்புறம் நிறைய டீம் ராக்கெட் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களால நம்ம தோக்கடிக்கணும் இப்போது. சரி, முதல்ல நம்ம தோக்கடிக்கலாம். ஓகே, அவனோட இது முடிஞ்சிச்சு. அடுத்த போய் பார்க்கலாம். மச்சான் ஓகே, ரைக் வச்சு எடுத்து தரேன். பிரேக் வச்சு அடிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இது ஒரு இது மாதிரி நிறைய மிஸ்டேக்காக இருக்கும். இந்த இடம் நம்ம ஃபுல்லாக சர்வை பண்ணி ரொம்ப தேடணும். நம்ம இப்போ யாரை ஜியோவானியை போய் தேட போகிறோம். ஓகே, இங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகும், இடமா போயிடும். என்ன மாதிரியே வாங்க, பார்த்து யோசித்து போகணும் பொறுமையாக. இதில் ரொம்ப வேகமாக மட்டும் போயிடக்கூடாது. ஓகே, இதேமாரி வாங்க. இங்கே இருக்க போய் எடுத்துட்டோம். அடுத்து தான் நம்ம எந்த பக்கம் போகலாம். சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இப்படி ஓகே, அவ்வளோதான், வந்துட்டோம். இங்கே லிஃப்ட் இருக்குது, அதில் போகலாமான்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு கீ வேணுமா? இப்போ நம்ம கீயை தான் தேடணும். யாராவது டீம் ராக்கெட் மெம்பர் வச்சுருப்பான், அவனை போய் இப்போ தேடணும். ஓகே, ஹைப்பர் போர்ஷன். சரி, இங்கே என்ன கீ இருக்கான்னு தேடுறேன். எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்து விட்டு போகலாம். சரி, இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. சரி, இங்கே இருக்கவங்கள்ட்ட பேட்டில் போகணும். கீ கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, ஒரே அட்டாக்கில் முடிஞ்சிச்சு. கட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். முக்கியமான இடம் இப்போ ரெடிகேட். அதையும் நம்ம முடிச்சிடும். சார்ஜ் ஆட்டை வச்சு சார்ஜ் கஷ்டப்பட்டு லெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் ரெடிகேட். டீம் ரெடிகேட் மெம்பர்லாம் மோஸ்ட்லி ஜூபேட்டு, ரெட்டட்டா, ரெடிகேட்டு, அதுக்கப்புறமேட்டு எக்கென்ஸ், இல்லை வீசிங், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். வேறு எந்த பைக்மெண்ட்ஸும் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. ஓகே, பேட்டில் முடிச்சு நமக்கு எதுவும் கிடைக்கல. இந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்கான்னு பார்க்கலாம். சரி, இவங்ககிட்ட மூத்த வண்டி தான். கிரே நான் சொல்ல மாட்டேன், இது தான் யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரெடிகேட்டு, ரேட்டட்டா, இல்லைனா ஜூபட், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, காஃபிங், அதாவது வீசிங் சொன்னால அதோட எவல்யூஷனுக்கு முன்னாடி காஃபிங் தான் வீசிங் எவால்வ் ஆகும். பாய்சன், நமக்கு பாய்சன் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒருத்தர் கடிச்சிட்டோம். என் ஆட்டிடியூட் இருக்குது, நம்ம சரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, மறுபடியும் காஃபிங் தான் யூஸ் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீனஸ் ஒரு பாய்சனுங்கிற ஸ்டெப், நமக்கு பாய்சன் டூக்கும் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஒரே அட்டாக்கில் முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இங்கே நமக்கும் இங்கே எங்கேயுமே கிடைக்கல. ஆட்டிடியூட் நம்ம முதல்ல சார்ஜர் கொடுத்துடணும். சரி, இப்போ நம்ம வேறு எங்கன்னா போய் தேடுவோம். போர்ஷன் அதையும் கொடுப்போம். ஸ்வைப் பண்ணிக்கிட்டேன். சார்ஜர் நம்ம டைட் பண்ணோம்ல, அதனால் ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம அந்த கீ தேடணும். எங்கே இருக்குது கீ? எங்கே இருக்குது? அங்கே ஒரு பொக்கே பால் இருக்குது. அந்த பொக்கே பால் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சாரி கைஸ், நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன். டெக் ஸ்பீட் அது கிடச்சிருக்கு, அது ரெண்டு தெரில. ஓகே, சரி, இப்போ மறுபடியும் இந்த இடத்த விட்டு வெளியே போனோம். கொஞ்சம் இதுவாகிட்டாங்க, சாரி. அவ்வளோதான், வந்துட்டோம். அவன் கண்ணில் மாட்டாமல் போகணும்.
ஒரு நிமிஷம். மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து தேடுறோம். இருந்தாலும் கீ எங்கன்னா இருந்தால் மறுபடியும் பேட்டில். சூப்பர். மறுபடியும் பேட்டில் பண்ணுறோம். சரி, ட்ராகன் ரேஞ்ச் சொன்ன மாதிரி ரெடிகேட் யூஸ் பண்ணுறான். ஓகே காய்ஸ், ஓகே வின் பண்ணியாச்சு. இது உள்ளே போய் பார்க்கலாம். மணி மேலே லேப்டாப் இல்லை கீ எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி போவோம், எங்கேயாவது போகலாம். மறுபடியும் கீழே போகலாம். இந்த பக்கம் கீழே வழி இருக்குது. இதில் போகணுமா? வேண்டாம், என்னது ட்ரெயினை வேறு தான். மறுபடியும் பஸ்ஸில் வாங்க போய் பொக்கி பட்ஸில் ரேர் கேண்டி கிடச்சிருக்கு. லெவலப் ரேர் கேண்டி. ஓகே, சரி காய்ஸ். சரி நம்ம இந்த பக்கமாக போகலாம். கீ எங்கன்னா கிடைக்குதான்னு பார்ப்போம். மேட்சாம்பை தோக்கடிச்சிட்டோம். ஓகே, ஃபயர் ஃபேங் கற்றுக்குச்சு. சாரி சார், ஸ்மோக் ஸ்க்ரீனில் கற்றுக் கொடுக்கலாம். நல்ல மூவ் ஃபயர் ஃபேங். அதாவது அது கடிக்கும் போது ஃபயர் வரும், அதான் ஃபயர் ஃபேங். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, சூப்பர். மீன் பண்ணியாச்சு. இது உள்ளே போகும். பொக்கிபால் இருக்குது. ஏதோ ஃபர்ஸ்ட் செஷன் ஏதோ மூவ் கிடச்சிது. சரி, நமக்கு எதுக்கு அது? இப்போ நம்ம கீ எடுக்க போகணும். ஓகே, இங்கே கீழே படிக்கட்டு இருக்கும்போது கீழே போவோம். பொக்கிபால் மேக்ஸ் ஏத்தர். ஓகே, அங்கே இருக்கான் பொக்கிபால் ஸ்நாத். இங்கே வேறு யாரும் இல்லை. அவங்கள்ட்ட போய் பேட்டில் பண்ணி பார்ப்போம். அவன் தான் கீ தருவானான். அது அவன் தோக்கடிச்சா கீ தருவானான். தோக்கடிச்சிருவோம். ஃபயர் ஃபேங் கொஞ்சம் தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் தோக்கடிச்சாச்சு. அடுத்து யார் வரான்னு பார்ப்போம். சேஞ்ச் பண்ணுவோமா வேணாமா? இல்லை வேண்டாம். ஓகே, சூப்பர். மறுபடியும் ஃபயர் ஃபேங் ஒரே அட்டாக்கில் முடிச்சிட்டோம். அடுத்து வின் பண்ணியாச்சு. ஸோ அவன் கீழே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு லிஃப்ட் இருக்க இடத்துக்கு போகணும். லிஃப்ட்டு ஆஹா பார்த்துறானா? வேறு வழி இல்லை. 5 பகிமன் வச்சுருக்கேங்க. சரி, சீக்கிரமாக அந்த பேட்டில் முடிக்க பார்க்குறேன். ஃபயர் ஃபேங் ஜெயிச்சிட்டோம். மறுபடியும் காஃபிங் ஃபயர் ஃபேங் கொஞ்சம் தான் இருக்கா. பைசன் மறுபடியும் பைசனா? ஓகே, முடிச்சிட்டோம். கிரேமர் வீனஸ் டேக் டவுன் பண்ணலாமா? ஓகே, டேக் டவுன் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, டேக் டவுன் இது பண்ணிச்சு, பரவாயில்ல. ஸ்லீப் பவுடர். ஓகே, ஸ்லீப் பவுடர்னா வேலை செய்ய மாட்டேது. மிஸ்ஸுன்னு வருது. இது வேலைக்கு ஆகாது. நம்ம பொக்கிமானை மாற்றிட வேண்டியதான். ரைகோஸாக வச்சுருவோம். ஒரே வாய்ஸ் தான், ஹைப்பர் வாய்ஸ். செம்ம மூவ் அது. ஓகே, மறுபடியும் வின் பண்ணிட்டோம். ரெடிகேட் ஆல்ரெடி ஒரே அட்டாக்கில் முடிச்சிடும். ஸோ அந்த பேட்டில் வின் பண்ணியாச்சு. ஓகே, ட்ராகன்கா நம்ம கபேட்க்கு அது கற்றுக் கொடுப்போம். ஸ்லாஷ் பதிலாக நல்ல மூணு ட்ராகனுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்னு எக்ஸ்எம்ஐ சீரீஸை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆன்டிடியூட் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓகே,
இப்போ நம்ம லிஃப்ட் இருக்கிறதுக்கு போனால் மேலே போகலாமா? மறந்துட்டேன், ஞாபகம் வந்துச்சு லிஃப்ட் எங்கே இருக்குன்ட்டு. இப்போ ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே, வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், வந்துட்டோம். லிஃப்ட் இருக்காது. இப்போ நம்ம லிஃப்ட்டில் வந்து நம்மளால் போக முடியும். 4வது கீழே போகணும், பேஸ்மெண்ட் 4க்கு போகணும். அங்கே போக்கி பால் இருக்க எடுத்துக்கலாம். கால்சியம். இங்கே 2 பேர்கிட்ட பேட்டில் பண்ணால் தான் கேட் திறப்பாங்க. பேட்டில் பண்ணுவோமா? மறுபடியும் 3 பொக்கிமான். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே, பேர்ன் ஆயிடுச்சு அது. இப்போ நம்ம எம்பர் வச்சு முடிச்சிடும். பேர்ன் எம்பர். இன்னும் அகேன்ஸ் ஃபயர் ஃபேங் அந்தளவுக்கு வேலை செய்யல நினைக்கிறேன். ஸ்க்ராட்ச் முடிச்சிட்டோம். அடுத்து யார்? ஃபேன் ஸ்லாஷ். இதுவா ஒரு சாண்ட் நார்மல் டைப் வைக்குமான் தான் நினைக்கிறேன். இது இல்லை, சாண்ட் டைப் வைக்குமான் தான். ஓகே, கச்சாம் புது மூவ் ட்ரை பண்ணுவோமா? இல்லை, வேண்டாம். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் உயிர் தானே இருக்குது. அதுவே செத்துச்சு. அது கதையை அதே முடிச்சிச்சு காய்ச்சி. சரி, பரவாயில்ல. போக்கிமானை மாற்றி வச்சுக்கிறேன். கச்சாம் புது மூவ் ட்ரை பண்ணோம்ல. புது மூவ் ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். ட்ராகனுக்குலாம் ஒரு அட்டாக் தான். இது கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கு. அட்டாக்கில் வச்சு முடிச்சிட வேண்டியதான். தாக்கு பிடிச்சா முடிச்சிடணும். ஆர்பாக் இதே வச்சு அடிப்போம். எக்கென்ஸோட எவல்யூஷன் ஆர்பாக். ஸோ சும்மா டேக்கில் யூஸ் பண்ணாங்க. தோக்கடிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதுவே தோத்துச்சு. வாவ். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். கிரினிஞ்சாவை ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன். நான் மெகா வால் பண்ணி ஃபுல்லாக பேட்டில் பண்ண போகிறோம். ஜியோவானி பவர்ஃபுல் போக்கிமான் சூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனெக்ஸா ஒரே மெகா வெர்ஷனே தேவையில்லை இதுக்கு. அடுத்து என்ன வரப்போகுது? ஓ, ரைடான். மேகாயா வால் பண்ணலாமா? மேகாயா வால். அது மெகாயா வால் ஆயிடுச்சு. இப்போது ஷேடோ கிளா ஒரு அட்டாக்கில் முடிச்சிட்டோம். அடுத்து கேங்கஸ்கான். ஓகே, கேங்கஸ்கானையும் கராத்தே சாப் ஒரு அட்டாக்கில் முடிச்சிடணும். அவ்வளோ. இந்த பேட்டில் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டோம். இப்போ ஜியோவானிகிட்ட பேசினா ஒன்று தருவார். அது இந்த கோஸ்ட் டவரில் நம்ம போய் ஒரு தாத்தாவை காப்பாற்றணும். ஓகே, அதை விட்டு பண்ணது தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ எஸ்கேப் ரோப் வெளியே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். சரி, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம இதுக்கு வந்து போனோம். ஃப்ளை பண்ணி போயிடலாமே ஈஸியாக. ஓகே, ஃப்ளை பண்ணி வந்துட்டோம். இப்போ கோஸ்ட் டவர் உள்ளே போக வேண்டியதான். கோஸ்ட் டவர் உள்ளே போக போகிறோம். வந்துட்டோம். உண்மையிலே கோஸ்ட் டவர் தான். பக்கம் மூட்டமாக இருக்கும். டவர் உள்ளனா பக்கம் மூட்டம். இங்கே கொஞ்சம் பேட்டில் நான் பண்ணிட்டேன் கைஸ். நல்லா ஈஸியாக போயிடலாம். கொஞ்சம் தான் பண்ணேன், எல்லாமே பண்ணல. அதனால் மாட்டிக்கணும். ஓகே, ஏர் ஸ்லாஷ் புதுமை கற்றுக்கிச்சு. சொல்ல மாட்டேன். ரைட் பேஸ் வந்து ஏர் ஸ்லாஷ் கற்றுக்கிச்சு. ஒரே அட்டாக் தான் முடிச்சிட்டோம். 35 லெவலில் கற்றுக்கும். மறுபடியும் ஏர் ஸ்லாஷ். கேஸ்லி கோஸ்ட் டைப் போக்கிமான். கேஸ்லி ஆண்டராக மாறும். ஆண்டர் என்னவா மாறும் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஜஸ்ட் மிஸ் அங்கே பார்க்கல. ஆனால் இங்கே வந்து மாட்டிக்கணும். பரவாயில்ல. ஆண்டர் சொன்னேன்னு ஆண்டர் வந்துச்சு. ஓகே, ஆண்டர் கதையை முடிச்சிட்டோம். அடுத்து மேலே வந்துக்கிறோம். ஓ, கார்டிவார்.
இங்கே நிறைய பைக்குமான கிடைக்குது. ஆனால் இது பிடிக்கணும்னு நினச்சேன், பட் ஒரு அட்டாக்கில் அதுவே போயிடுச்சு. அதனால் நான் பிடிக்கல. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போமா. காஃபிங் இதையும் நான் பிடிக்கல. அது கூட சண்டை போட்டால் பாய்சன் ஆகிடும் நமக்கு, அதனால் வேண்டாம். கேஸ்லி இதை நம்ம பிடிக்கலாம். ஒரு கோஸ்ட் பிடிக்குமானது என்கிட்ட இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் மாற்றி வச்சு சண்டை போடுவோம் நினைக்கிறேன். யாராச்சும் வேலை செய்யாது, ஏன்னா அது ஒரு ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுறோம், அதுவே அதை இது பண்ணிக்குது. இப்போ நம்ம கிரேட் பால் யூஸ் பண்ணலாம். மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு கைஸ். வா, இப்போ நம்மளோட மெம்பரில் புதுசாக ஒரு மெம்பர் ஆட் ஆகிருக்காரு டீமில். அதுதான் கேஸ்லி. அதாவது இந்த கேமில் பார்த்திங்கன்னா கேஸ்லி ஹாண்டரை மட்டும்தான் எவால்வ் பண்ண முடியும் நம்மளால். அதை கேங்காராக மாற்றணும்னா அதை ட்ரேட் பண்ணணும், அதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. சொன்னால விட்டுடலாம். அது எங்கே போய் பண்ண விட்டு எனக்கு தெரியாது. இங்கே போய் இங்கே டீம் ராக்கெட் மெம்பர்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் அவங்கள ஆல்ரெடி தோக்கடிச்சிட்டேன். இப்போ தாத்தாட்ட பேசினா அவர் நேராக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். மறுபடியும் அவர்கிட்ட பேசிங்கன்னா போக்கி ஃப்ரூட் தருவார். அதை வச்சு நம்ம தூங்கிட்டு இருக்க ஸ்னோர்லாக்ஸை எழுப்பலாம். ஸ்னோர்லாக்ஸை பிடிக்க போகிறோம் காய்ஸ். அதை டீமில் சேர்த்துக்க எனக்கு ஆசை, அதனால் அதை பிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கிரேட் பால் கொஞ்சம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஃப்ளை பண்ணியே போகலாம். முன்னாடி இந்த சிட்டிக்கே மறுபடியும் போக போகிறோம். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்க ஸ்னோர்லாக்ஸை பார்க்க போகலாம். இதுதான், இதுக்கிட்ட போயிட்டு போக்கி ஃப்ரூட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஓகே, இப்போ கோவத்தில் எழுந்திரிச்சான். இந்த பேட்டில் டஃப்பாக தான் இருக்கும். 30வது லெவல் வேறு இருக்குது. ஓகே, நான் எத்தனை ஃப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளை நல்லா ஒரு அட்டாக் பாதி கம்மியாச்சு. இப்போ நம்ம கிரேட் பால் யூஸ் பண்ணுவோமா. மாட்டிக்கோ. கிட்ட வெளியே வந்துச்சு. மறுபடியும் கிரேட் பால் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் இது கம்மியாக தான் இருக்குது. ஈஸியாக உடச்சிருச்சு. அது ரெஸ்ட்டுன்ற மூவ் யூஸ் பண்ணிச்சுன்னா ஃபுல்லாக அதுக்கு இதுவாகிடும் கைஸ். ஓகே, நம்ம இப்போது க்ரன்ச் பாதி குறைச்சிருக்கு. மறுபடியும் கொடுக்கலாமா? வேணாம். போக்கி பால் யூஸ் பண்ணணும். கிரேட் பால் இது நம்ம பிடிக்க கூட நம்பிக்கை எனக்கு இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். நார்மல் கிரேட் பாலே மாட்டலை, இல்லை நார்மல் போக்கி பால் மாட்டாது. சரி விடுங்க. பிட் பிரேக் யூஸ் பண்ணலாமா? ஓகே, தோத்துருச்சு. அவனும் அனுப்ப முடியாது. இப்போ அதை இந்த இடத்த விட்டு போயிடுச்சு காய்ச்சி. பரவாயில்ல, நமக்கு எங்கே போகணுமோ அங்கே போனால் போதும். ப்ரொஃபஸரோட அசிஸ்டண்ட் இல்லை, நம்ம அவர் தான். பட் அவர் நமக்கு ரிவார்ட் தர மாட்டார். ஏன்னா நம்ம 40 கைன்ஸ் பிடிச்சி வச்சுக்கணுமா. நம்மக்கிட்டே இப்போ 30 தான் இருக்கும். சரி, இப்போ பழைய டவுனுக்கு போகலாம். போன வீடியோ இதை பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு ஜிம்முக்கு பக்கத்தில் இருக்க போலி ஜிம்முக்கு போயிட்டு பேட்டில் பண்ண வந்துருப்போம். அங்கே தான் போகிறேன். இங்கே இருக்க எல்லா பேட்டிலும் முடிச்சிட்டேன். ஸோ இங்கே ஹிட்மான் லீன்னு இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் போதே எடுக்கணும். நான் ஹிட்மான் லீ எடுத்துக்கிறேன். ஹிட்மான் சேனோட ஹிட்மான் லீ கொஞ்சம் பவர்ஃபுல். ஹிட்மான் லீ எடுக்க முடியாது. சரி, இப்போ போகலாம் நம்ம இந்த இடத்த விட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஜிம் பேட்டில் பண்ண முடியாது. அதுக்கு இந்த டவரில் போயிட்டு இப்போ டீம் ராக்கெட் கிட்ட மட்டும் பேட்டில் பண்ணோம். ஓகே, நான் போக்கே மாட்டுக்கு சும்மா தான் வந்தேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பாய்.